ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான். இதை நம்ம பேச்சுலர்ஸ் முட்டை குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சாதம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு குழம்பு, இந்த குழம்பை மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். கூட ஒரு ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு அடிக்கெட்டியான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் விடுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை விட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, இது இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் பொரிஞ்சு வந்துக்கணும். இந்த முட்டை குழம்பு சாதத்து கூட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூடவும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து போட்டு இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப வாடணுங்கிற அவசியம் அதுக்கு கிடையாது. இந்த குழம்புக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் பீஸாக இருந்தால் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட சேர்த்து நல்ல ஒரு பெரிய தக்காளி, அதை நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், காரம் உங்கள் அளவுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் எடுக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு. முட்டை நீங்கள் முதலையே வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல பாதி சேர்த்துட்டு கடைசியாக கூட பாதி சேர்த்துக்கோங்க. கூடி போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளையை சேர்த்து உப்பு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு வேகணும். அதனால் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கிறப்போ உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் டக்குன்னு. இப்போ இது கூட சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெறும் சாதத்து கூட மட்டும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சாதா மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி வேணும்னா, காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். நம்ம இதுவரை தண்ணி எதுவுமே ஊற்றலை. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடணும். இல்லாட்டி உங்களுக்கு குழம்புல ஒரு குத்தல் ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான். அடியில் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் அப்படியே நல்லா இந்த கரண்டி வச்சுட்டு அப்படியே இலக்கி விட்டுருங்க. இல்லாட்டி அது அப்படியே இருந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இது கொஞ்சம் தண்ணியாக தான், லூஸாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. அப்போ தான் உங்களுக்கு சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம், எனக்கு இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் திரும்பி கூட பார்க்க வேண்டாம். அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு எல்லாமே ரொம்ப அப்படியே வற்றி போயிடும். அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லைன்னா நம்மக்கிட்ட சாதாரண பசும்பால் இருக்கும்ல, அதை கூட நல்லா கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் இல்லாத பட்சத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை முதலே அவிச்சு வச்சுக்கோங்க. லைட்டாக அதில் கீறி விட்டுக்கோங்க முட்டையை. அப்போ தான் அந்த குழம்பு எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போது எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பை.